அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது மேய்ப்பர்களுடைய நிலைமையை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மேய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள், மந்தையை மேய்க்காமல் போகிறார்கள். எப்படி என்றால், அவர்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணப்படுத்தாமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் பூமியின் மீதெங்கும் என் நாடுகள் சிதறி திரிகிறதை அவர்கள் விசாரிக்காமலும் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது, மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை விசாரிக்கிறதும் இல்லை, தேடுகிறதும் இல்லை என்ற வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்த்தருடைய சபையை நடத்துகிறவர்கள் அல்லது கண்காணிகள் கர்த்தருடைய சபையிலே ஒருவேளை பலவீனமானவர்கள் உண்டு, சுகவீனமானவர்கள் உண்டு, இன்னும் ஏழ்மையான ஜனங்கள் உண்டு, இன்னும் நன்றாய் வசதி படைத்த ஜனங்களும் உண்டு. எனவேதான் ஆண்டவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். மனுஷர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய சபையிலே ஆண்டவர் வசதி நிறைந்த செல்வம் நிறைந்த நபர்களையும் வைத்திருக்கிறார், ஏழ்மையான ஜனங்களையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஏழ்மையான ஜனங்களை, செல்வந்தர்களை அல்லது கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுகிறவர்களை கொண்டு தாங்குவதற்காக மனுஷர்களை அவர் சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதே வேளையிலே சபையிலே ஒன்றுமில்லாதவர்கள் உண்டு, ஏழ்மையான ஜனங்கள் உண்டு, காயப்பட்டவர்கள் உண்டு. காயப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சரீர பிரகாரமாக காயப்பட்டவர்கள் உண்டு, மன அழுத்தத்தோடு கூட வாழுகின்ற ஜனங்கள் உண்டு, ஒருவேளை தேவைகள் நிறைந்த ஜனங்கள் உண்டு. ஆனால் இவர்களை விசாரிக்காமல் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை அநேகர் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கர்த்தருடைய சபையில் இருந்து ஏழ்மையான மாணவனுக்கென்று உதவி செய்து அவனை படிக்க வைக்கின்ற சில குடும்பங்களை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். இன்னும் ஒருவேளை அநேக வித காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் நசல் கொண்டவைகளை காயம் கட்ட வேண்டும், திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தின் பாதையிலே நாம் கர்த்தருடைய சபையை எவ்வாறாக கர்த்தருக்குள்ளே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை காயப்பட்டவர்கள், மன அழுத்தத்தோடு கூட வாழுகிறவர்கள், பிரச்சனைகளோடு கூட வாழுகிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நபர்களாக காணப்படுகிறோமா? அல்லது
மந்தைகளை சிதறடிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினாரோ அதற்காக நாம் தீவிரமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூடந்து சபையை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்துவார். சபை கர்த்தருக்குள்ளே வளரும்படியாய், சபையின் விசுவாசிகள் ஆவியானவருக்குள்ளே பலப்படும்படியான கிருபைகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த வழிநடத்தல் நமக்கு நிறைவாய் இருக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.